ஹை ஜலகுட்டீஸ், வெல்கம் டு அவர் அனிஷா ஆரியன் டைலரிங் சேனல். நம்ம போன வீடியோவில் பார்த்த கட்டிங் வீடியோ, அதை நான் ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து கை எடுத்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம லைனிங் ப்ளவுஸ் எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அதேமாரியே தான் நான் சேம் மெத்தடில் தான் ஜாயின் பண்ணுறேன். கீழே வந்து நம்ம ஓரம் அடித்து அதை நான் திருப்பி வந்து தையடிச்சுக்கிறேன். திருப்பி தையடிக்கும் போது கொஞ்சம் நீட்டாக வரும் அப்படின்றதுக்காக. மேலே வந்து ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் மடக்கி அடிக்கிறேன். ஏன்னா வந்து துணி வந்து நெட் கிளாத் மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக நிற்கணும் அப்படின்றதுக்காக அந்தமாரி நான் தையடிச்சிட்றேன். அதுக்கப்புறம் சுற்றி ஒரு தையல் போட்டுக்கிறேன். தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் தைச்சி பார்த்துட்டு எப்படி ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டு கழுத்து எடுத்து தைக்கிறேன். ஃப்ரண்ட்டு கழுத்து வந்து கழுத்தை அடித்து நம்ம திருப்புற மாதிரி தான். நான் இது வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து மடக்கலை. அதுக்கு வந்து சேஃப்டி பின் வச்சு நம்ம இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம், ஏன்னா தள்ளி நவுந்துடக்கூடாது, கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கணுன்றதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் தைக்கிறோம் அப்படின்னா நம்ம இந்தமாரி பண்ணிகிட்டே தைக்கலாம். ஏன்னா வந்து நிறைய நம்ம மிஸ்டேக் ஆகுறது இந்த மாதிரி ஒரு சில விஷயந்தான். நம்மளுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்தாலும் துணி லூஸாக இருக்குது, அந்த மாதிரி மிஸ்டேக் வரும். நம்ம இந்த மாதிரி சேஃப்டி பின் வச்சு நம்ம கரெக்டாக நம்ம வச்சு தைக்கும்போது நம்மளுக்கு வந்து கசங்காது, நம்ம நகர்ந்து போகாது துணி அந்த இடத்த விட்டு. நம்மளுக்கு வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக நீட்டாக வந்துடும். நம்ம கொடுக்குறோம்னா அந்த துணிக்கான பர்ஃபெக்ஷன் தான் ஃபஸ்ட்டு கஸ்டமருக்கு ரொம்ப முக்கியம். நம்ம ஏனோ தானே தைச்சிட்டோம் அப்படின்றதுக்காகலாம் தைக்கக்கூடாது. நல்லா நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுங்க. உங்களால் எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்க முடியுதோ அந்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி கொடுக்கணும். முடியலைன்னா நேரடியாக என்னால் முடியல, நான் தைச்சி கொடுக்க முடியாதா அப்படின்னு நம்ம நேரடியாகவே சொல்லிடணும். ஏன்னா வாங்கிட்டு நம்ம எனக்கு என்னான்னு தைக்கிறோம் அப்படின்னு தைக்கும், நமக்கு எப்படி வேணால் தைச்சிக்கலாம். அடுத்த ஆளுக்கு தைக்கும் போது நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நீட்டாக தைச்சி கொடுத்துருங்க. ஏன்னா அவங்க காசு கொடுத்து நம்மள்ட்ட தைக்க வராங்க. அடுத்த நெக்ஸ்ட் டைம் நம்ம நீட்டாக தைச்சி கொடுத்தா தான் நம்மளை தேடி வருவாங்க. அதை முதல்ல மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம எப்போதுமே நம்ம கஸ்டமர் நம்மள்ட்ட அவங்க திருப்பி நம்மக்கிட்ட வரணும் அப்படின்னு, நம்ம என்னால் தைக்க முடியாது, துணி ஆர்ட்ரு நிறையா இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வளரணும்னா இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக்லாம் பண்ணாமல் நீட்டாக நம்மளோட கஸ்டமரை முதல்ல ஜாயின் பண்ண பார்க்கணும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு கஸ்டமர் தேடுறாங்களோ அந்தளவுக்கு நம்ம அடுத்தடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நெக்குக்கு வந்து இது என்கிட்ட இருந்ததை வச்சே நான் வந்து இது பண்ணிக்கிறேன், டிசைன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் அதை வச்சு டிசைன் பண்ணேன். ஒயிட்டுக்கு இந்த ஒயிட் கொடுத்ததும் கொஞ்சம் நல்லா இருந்தது, பார்க்கவும் சூப்பராக இருந்தது. கழுத்தை பாப்பாவுக்கெல்லாம் போட்டு பார்த்தா நல்லா இருந்தது ட்ரெஸ்ஸு. 2 லைனை சுற்றி கொடுத்துக்கிறேன். இப்போ அவங்க ட்விங்ஸ் பேபிக்கு 2 ட்ரெஸ்ஸு ஃபஸ்ட்டு தைச்சிட்டு போனாங்க. அது நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு திருப்பி எடுத்துகிட்டு வந்து நீயே தைச்சி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஜிப்புக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, 1 சைட் ஃபூட்டர் யூஸ் பண்ணுறேன். 1 சைட் ஃபூட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம ஜிப்பு வந்து நல்லா நீட்டாக ஃபினிஷ் பண்ண முடியும். நான் வந்து 1 சைட் ஃபூட்டரை யூஸ் பண்ணி மாற்றிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு 2த்தையுமே கரெக்டான ஆப்போசிட் டைரெக்ஷனில் நான் வந்து கரெக்டாக நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்றா இருக்கிறத 2ஆக வெட்டி எடுத்துடலாம். 2 துணியிலுமே வெட்டி எடுத்துகிட்டு 2த்தையும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் நான் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஜிப்பை வந்து அதோட இப்போ கரெக்டான போர்ஷனை வச்சு அதை திருப்பி உள்ளே வைக்கணும். கரெக்டான போர்ஷன் உள்ளே இருக்கணும், ராங் போர்ஷன் வெளியே இருக்கிற மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஜிப்பு தைக்கிறது வீடியோ வேணும்னாக்கா தனியாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தனியாக வேணால் அதை வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ நான் வந்து ராங் போர்ஷன்லாம் கரெக்டாக வெளியே வச்சு நல்ல போர்ஷனாக உள்ளே வச்சு நான் ஸ்டிச்சிங் பண்ணிட்டேன். கரெக்டாக வெளியே எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டான போர்ஷன் வந்து நல்லா வந்து துணியோட கரெக்டாக வரும். வந்து தனியாக வெளியே தெரிகிற வாய்ப்பு கிடையாது இதில். இப்போ பாருங்கள், அது வந்து ஃபுல்லாகவே உள்ளாயிடுச்சு. அதேமாரி அடுத்த பக்கமும் எடுத்து வைக்கும்போது நல்ல போர்ஷனை உள்ளே வச்சுட்டு ராங் போர்ஷனை வச்சு நான் ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம திருப்பும்போது 2மே ஜாயிண்ட் வந்து கரெக்டாக வந்துடும்.
இப்படி தைச்சி திருப்பும்போது நம்ம தனியாக வந்து துணி தூக்கிட்டுருக்கோம் அந்த மாதிரிலாம் இருக்காது. நல்லா நீட்டாக ஃபுல்லாகவே வந்து லைனிங்கோட வந்து ஃபினிஷ் ஆகிருக்கும். ஜிப்பும் நல்லா நீட்டாக வந்து நீட்டாக இருக்கும். தனியாக தெரியாது கழுத்தில் உடம்புலையும். இது வந்து இன்விசிபிள் ஜிப்பு மாடல். அது வந்து நல்லா கரெக்டாக நம்ம தைச்சிட்டோம்னா நம்மளுக்கு இதாகிடும். இப்போ வந்து ஜிப்பு இது முடிஞ்சிருச்சு. அது முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக வந்து உடம்பெல்லாம் பிடிச்சி எடுத்துக்கிறேன் கரெக்டாக அந்த துணியோட வச்சு. இப்படி தைச்சிட்டு நம்ம கீழே அட்டாச் பண்ணும்போது நீட்டாக ஃபினிஷ் ஆகும். சில ட்ரெஸ்ஸில் வந்து எப்படி வைக்கிறாங்கனாக்கா ஃபுல்லாக கிழிச்சு விட்டுட்டு துணியை லாஸ்ட்டில் வந்து ஃபுல்லாக ஜிப்பு வச்சு தையடிச்சு வைக்கிறாங்க. அது வந்து கொஞ்சம் நல்லா தெரிய மாட்டுது. இப்படினாக்கா கரெக்டாக நீட்டாக இருக்குது. நல்லாவும் ஃபினிஷ் ஆகிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து என்னன்னாக்கா லைனிங் வந்து நல்லா இழுத்து வச்சு கரெக்டாக தைக்கணும். ஏன்னா வந்து நெட் கிளாத்தாக இருக்கனால லூஸ் ஆனால் துணி தனியாக நெட்டு வந்து தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸுக்கு. அதனால் நல்லா கரெக்டாக நம்ம தைச்சோம்னா நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுறது, கை ஜாயின் பண்ணுறது நம்ம வந்து பண்ணிட வேண்டியதான். கழுத்து வந்து ஜாயின் பண்ணும்போது சின்ன பிள்ளைங்களாக இருக்கனால நல்லா வந்து ஒரு 2-3 இது வந்து தையல் போட்டு விடுங்க. ஏன்னா வந்து அவங்க போட்டு கழட்டும் போது வந்து என்னாகும் லூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்காக இப்போ 2 தையலாக போட்டு எடுத்துக்கிறேன் நான் எல்லாத்துலேயும். 2 தையல் ப்ளஸ் மேலே ஒரு தையல் 3 தையலாக போட்டு கொடுங்க. குழந்தைங்களுக்கு தைக்கிறீங்கனாலே தையல் கொஞ்சம் அதிகமாக போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்க ஈஸியாக அவங்களுக்கு தான் கிழிஞ்சிரும். நம்மளுக்கெலாம் அந்தமாரி ஆகாது. அதுக்கப்புறம் கை போர்ஷன் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். கையிலையுமே நான் 2 தையல் போட்டு விட்டுறேன். இப்போ உங்களுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் கஸ்டமர் வந்து கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்காக அதை போட்டுட்டு ட்ரை பண்ணி கொடுங்க. நான் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு அவங்க நாளைக்கே எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டனால நான் அவசரமாக உட்காந்து தைக்கிறேன். 4 மணிக்கு உட்காந்து நான் 6 மணிக்குள்ளே 2 ட்ரெஸ்ஸுன்றனால 6 மணிக்குள்ளேயே முடிக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் தைக்க ஆரம்பித்தேன். கரெக்டாக 5:30க்கு நடுவில் கரண்ட் போயிடுச்சு. 5:30க்குள்ளே முடிக்க வேண்டியது கொஞ்சம் 6 மணி ஆகிடுச்சு. 6 மணி ஆகிடுச்சு. அவங்களுக்கு போட்டு எல்லாமே நான் கரெக்டாக ஃபிட் பண்ணி கொடுக்குறதுக்கு கரெக்டாக வந்து 6:15 கிட்ட ஆகிடுச்சு. முடிக்க போகிறீங்கன்னா இந்த டைம்லேருந்து இந்த டைம்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டைமிங்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு எப்படின்னாக்கா இந்த டைமில் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேகமாக செய்வோம். இல்லை சோம்பேறியா அப்படியா இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து டைமிங் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியும். இப்போ ஒரு 2 ஜாக்கெட் வந்து ஒரு 2 மணி நேரத்தில் கேட்டாங்கன்னா நம்ம 1.5 மணி நேரத்துலேயே முடிக்கணும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த மீதி 1/2 மணி நேரத்தில் கொக்கி தைக்கிறது அந்தமாரி பெண்டிங் வேலையை பார்த்துக்கலாம். அதனால் நம்ம ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக தையலுக்கு தேவை. இன்றைக்கி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 10 ஜாக்கெட் தைக்கணும்னு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா அந்த 10 ஜாக்கெட்டை இன்றைக்கி முடிக்கணுன்ற வெறியோடு நம்ம செய்வோம். அதேமாரி நம்ம என்னென்ன பண்ணாலும் நம்மளுக்கான வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப முக்கியம் தையலுக்கு. இப்போ நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னாக்கா அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஃப்ளீட் எடுத்து வைக்கிறேன். ஃப்ளீட் மாடல் கேட்டனால ஃபஸ்ட்டு புடவையை போட்டு நான் ஃப்ளீட் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் லைனிங் வைக்கும்போது நம்ம லைனிங்க்கும் ஃப்ளீட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தனித்தனியாக செஞ்சோம்னா நீட்டாக வரும். இல்லைனா வந்து நம்மளுக்கு தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா வந்து ரொம்ப டைட்டாக ஃபிட் ஆன மாரி இருக்கும். நான் வந்து சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து நான் ஃபுல்லாகவே கரெக்டாக முடிச்சிட்டேன். இப்போ வந்து கரெக்டாக நல்லா நீட்டாக வந்துருச்சு. நீட்டாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து லைனிங் கிளாத் வைக்கணும். இப்போ பின்னாடி பேக் சைடுக்கும் நான் வந்து ஃப்ளீட் எடுத்து வச்சு ஃபினிஷ் பண்ணிடுறேன். அதையும் முடிச்சிட்டேன். முடித்ததுக்கப்புறம் லைனிங் கிளாத்தை நான் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 2ஆவதை கட் பண்ணிவிட்டு அதுக்கு மெயின் பார்ட் சென்டர் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறேன்னாக்கா எல்லாமே நல்ல பீஸ் இப்போ தைச்ச வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்து மேலே வச்சுட்டு நம்ம இப்படி தைக்கும்போது வந்து உள்ள பிசுறு எதுவும் இந்த சின்ன குழந்தைங்கன்றனால இந்த குத்துறது துணி வந்து
சில பிள்ளைங்களுக்கு வந்து குத்துன்னு சொல்லிட்டு அழுங்க, அந்த மாரிலாம் பிரச்சனை இருக்காது. இப்படி பண்ணும்போது வந்து நல்லா நீட்டாக ஃபினிஷ் ஆகும். இப்போ நான் அதை முடிச்சுட்டு நான் காட்டுறேன். எல்லாத்துலேயுமே 2 தையல் கண்டிப்பாக போட்டு விட்ருங்க. இப்போ எந்த பக்கமுமே வந்து பிசுறு தெரியாது, நல்லா நீட்டாகவே ஃபினிஷ் ஆகிருக்கும். அதேமாரி பேக் சைடுக்கும் நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். குழந்தைங்களுக்கு தைக்க போகிறீங்கன்னா அவங்களுக்கு எப்படி நம்ம போட்டால் பர்ஃபெக்டாக இருக்குமோ அப்படி பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு இந்த இடம் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபீல் பண்ண முடியும், நம்ம வந்து சொல்ல மாட்டோம். ஆனால் அவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸால் கம்ஃபர்ட் இல்லாமல் அழுகிறது அந்தமாரி பிரச்சனை வந்து நிறைய குழந்தைங்க பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கு எப்படி நம்ம தைச்சா கரெக்டாக இருக்கும், எந்த இடத்துல நம்மளுக்கு கரெக்டாக பண்ணுனா அவங்களுக்கு வந்து அழுகை வராது அப்படின்றத பார்த்து தான் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். குழந்தைங்கள்ன்றது எடுத்துக்கிட்டாலே நம்ம குழந்தைங்களுக்கு தனி ஒரு கவனம் செலுத்தி அந்த ட்ரெஸ்ஸை வந்து தைச்சி கொடுக்குற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். இப்போ வந்து கீழே எல்லா 4 துணியுமே வந்து ஃபஸ்ட்டு புடவை 2மே மோரடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து லைனிங் கிளாத்தையும் நான் மடித்து தையடிச்சுக்கிறேன். எந்த கஸ்டமர் வந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு நீட்டாக செஞ்சு கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்கணும். நம்ம ஏனோ தானோன்னு செஞ்சுட்டா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அது ஒரு போடும்போதே கண்டிப்பாக ஒரு என்ன இப்படி தைச்சி கொடுத்துட்டாங்க, இவ்வளோ காசு கொடுத்து தைச்சிட்டோம் அப்படின்ற ஃபீலிங் வராத அளவுக்கு நம்ம நல்லா நீட்டாக பண்ணி கொடுக்கணும் கண்டிப்பாக. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, கெவுனுன்றனால பின்னாடி கட்டுறதுக்கு வந்து நாட்டு ரெடி பண்ணுறேன். இது வந்து திருப்புறது வந்து கடையில் கிடைக்கும், அது வச்சு திருப்பிக்கலாம். எனக்கு அதுக்கு நான் எத்தனை தடவை போனாலும் கிடைக்க மாட்டுது. நான் வந்து எப்போதுமே ஊக்கு இல்லைனா வந்து நீட்டாக ஒரு கம்பி வச்சு தான் நான் திருப்புவேன். இப்போ இதை திருப்புறதே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எப்படியும் நான் கஷ்டப்பட்டு திருப்பி எடுத்து அதையும் நான் ஸ்டிச்சிங் பண்ணிட்டேன். அதை என்ன பண்ணுறேன்னாக்கா, கரெக்டாக நம்ம உடம்புல வந்து ஃப்ரண்ட்டில் வச்சு நான் தையடிக்கிறேன். ஃப்ரண்ட்டு பக்கம் அந்த இடுப்புக்கிட்ட வச்சு கரெக்டாக தையடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உடம்பு பிடிக்கும்போது அந்த நாட்டோடய சேர்த்து பிடிச்சா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த இடுப்புக்கிட்ட வந்து கொஞ்சம் டிசைன் பண்ணால் நல்லாயிருக்கும் அங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கிட்ட வந்து நான் அதே லேஸ் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். கைக்கும் அதே வைக்கிறேன். கைக்கு, இடுப்புக்கு, கழுத்துக்கு. சைடுமே 2 கையிலையுமே நான் ஒரு இதாக கொடுக்குறேன். இப்போ ரொம்ப கிராண்டாக டிசைனாக வேணும்னாக்கா 2 கொடுத்தோம்னா கொஞ்சம் நீட்டாக வரும். குழந்தைங்க அப்படின்றனால நான் வந்து குத்திகிட்ருக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து நான் ஒன்றாவே கொடுத்துக்கிட்டேன். இப்போ கை பிடிக்கிறேன், கை ப்ளஸ் உடம்பு ஃபுல்லாகவே நான் ஜாயின் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு அளவு தெரியும், அதனால் நான் வந்து ஓரளவு கரெக்டாக நான் இது பண்ணி தைச்சிட்டேன். போட்டு பார்த்தா கரெக்டாக ஃபிட்டிங்காக இருந்தது. அவங்க கொடுத்த சுடிதாரே கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் அதை விட கொஞ்சம் வந்து தள்ளியே உடம்பு பிடிச்சேன். போட்டு பார்த்தா கரெக்டாக இருந்தது. உடம்பும் நல்லா வந்து ஃபிட்டிங்காக இருந்தது. இப்போ டைட்டாக இருந்தாலும் கொஞ்சம் பெருசாகிட்டாங்கனாக்கா நான் பிரித்து விட்ற அளவுக்கு கொஞ்சம் துணி வச்சே நான் தைச்சிருந்தேன். கொஞ்சம் பெருசாகிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து சுடிதார் மாதிரி பேண்ட் ஏதாவது வச்சு போட்டுக்கலாம். மற்றபடி எல்லாமே ட்ரெஸ் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். உடம்புலாம் வந்து கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும். இதுதான் ஃபைனல் அவுட்புட்டு. ஃபுல்லாக எடுக்க முடியல.